ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு நிறுத்துடா அப்படின்னு ஒரு கூக்குரல் வர. இப்போ என்னதான்ப்பா சொல்ல வர? இப்போ என்ன விஜய் வந்து கையெழுத்து போட்டால் உள்ளே போயிடணும் அப்படி தானே? விஜய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுருவீங்களா ஆதாரம் கிடைச்சா? இப்போ என்னத்தான் முடிவா நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆதாரம்னு எவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்க? இருந்தால் காமிச்சு தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பார்க்குறாரு பசுபதி. அதுக்கப்புறம் இருடா நான் அவனுக்கு வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நீட்டினாங்க பாருங்க. அதாவது வெண்ணிலாவே வாக்குமூலம் கொடுத்த மாதிரி வேற லெவல் மாணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே முக்கால்வாசி டவுட் கிளியர் ஆயிடுச்சு. முக்கால்வாசி இல்லைங்க, ஃபுல்லாகவே கிளியர் ஆயிடுச்சு. நீ தான் தப்பு பண்ணியிருப்ப, உன்னை போட்டு புளிஞ்சா எல்லாம் சரியாயிடுன்னு சொன்னால் கடைசியில் போலீஸ்கார அங்கிளையே அங்கிள் நீங்கள் காசு வாங்கிட்டீங்களா அங்கிள்னு கேள்வி கேட்குறாப்ல. டே அப்பா நல்லா வருவாடா நீ, உன்னை போட்டு புளிஞ்சு எடுக்கிறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா யார் நிறுத்துடா அப்படின்னு இன்னொரு கூக்குரல். யாரா அடுத்து? இதே கண்டென்ட் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது ஏன்டா இடையில வந்துகிட்டே இருக்கீங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம விஜயோட சித்தி வந்துட்டாங்க. வந்தவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என் பிள்ளைக்கையாக யோசிச்சு நான் விஜய உள்ளத்தில் எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலப்பா, அதாவது குறுக்குதுப்பா குற்ற உணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நடந்தது ஆக்சிடென்ட் தான்ப்பா, என் புருஷனும் காரணம் இல்லை, இவர் வந்து காவேரியும் விஜய் பிரிக்கணுங்கிறதுக்காக இவங்க திட்டமிட்டு சதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இது குள்ளநரி கூட்டமா, நான் கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிறாரு அவரு. நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ மாட்டி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வச்சு செய்ய போகிறாங்க நம்ம விஜயோட சித்தப்பாவை. நல்லா குத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா நம்ம காவேரி வெளியே நிற்க, நம்ம விஜய் வேற அப்படியே இவங்க தேடி போய் ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்களாம். ஸ்லோ மோஷனில் எடுங்கடாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேற லெவலில் இவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்த கப்பில் பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து போட்டு பிரித்து வைக்கிறாங்களாமா. அடி பிச்சிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த டைம் பார்த்து ஆட்டோவில் வந்து நின்று வெண்ணிலா பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் ஜோடியாக நிற்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆகுதாமா. ஷாக்காக்காரா